அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். புரோக்கன் ஸ்டார்ஸ் உடைபட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசலாம். நட்சத்திரங்கள் எப்படி உடைபடும் அப்படின்னா, குருவுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 கிரகத்துடைய நட்சத்திரங்கள் 2 ராசிகளில் இருக்கும். இப்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் எடுத்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். மேசத்தில் கிருத்திகை 1ஆம் பாதம், ரிஷபத்தில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் வரும். அதே மாதிரி சிம்மத்தில் உத்திரம் 1ஆம் பாதம், கன்னியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வரும். தனுசில் உத்திராடம் முதல் பாதம் இருக்கும். 2, 3, 4 பாதங்கள் மகரத்தில் இருக்கும். அப்போ சூரியனுடைய முதல் பாதம் ஒரு ராசியிலும் மற்ற 3 பாதங்கள் வேறொரு ராசியிலும் இருக்கும். இதே மாதிரி தான் செவ்வாய்க்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிடம் ரிஷபத்தில் 1, 2 பாதங்கள், மிதுனத்தில் 3, 4 பாதங்கள். அதே மாதிரி சித்திரை கன்னியில் 1, 2 பாதங்கள், துலாத்தில் 3, 4 பாதங்கள். அவிட்டம் இதே மாதிரி தான் மகரத்திலேயும் வரும், கும்பத்திலேயும் வரும். குருவுடைய நட்சத்திரங்கள் முதல் 3 பாதங்கள் ஒரு ராசியிலும், கடைசி ஒரு பாதம் ஒரு ராசியிலும் வரும். இப்போ புனர்வூசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3 பாதங்கள் மிதுனத்தில் வரும், 4ஆம் பாதம் மட்டும் கடகத்தில் வரும். அதே மாதிரி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் துலாத்தில் வரும், விசாகம் 4ஆம் பாதம் மட்டுமே விருச்சிகத்தில் வரும். அதே மாதிரி கும்பத்தில் புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள், புரட்டாதி 1, 3, 2, 3 பாதங்கள், 4ஆம் பாதம் புரட்டாதி மீன ராசியில் வரும். அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் 2 ராசிகளில் இந்த 3 கிரகத்தோட நட்சத்திரங்கள் வருவதால் உடைபட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் காலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சூரியனுடைய நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு குருவுடைய நட்சத்திரங்களை சொல்லுவாங்க. பொதுவாக இந்த உடைபட்ட நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் உடைபட்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகியாக வந்துச்சுன்னா, லக்ன புள்ளி நின்றுச்சுன்னா, இந்த புனர்வூச நட்சத்திரங்கள், பூரட்டாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் உங்கள் லக்ன புள்ளி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, உடைபட்ட நட்சத்திரங்கள்னால அந்த நட்சத்திரங்களுடைய தன்மைகள் டோட்டலாக உங்களுக்கு வித்தியாசப்படும். அப்போ இந்த சாரங்களில் லக்ன புள்ளியோ இருந்தால் அது ஒரு பிரச்சனையை தரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த உடைபட்ட நட்சத்திரங்கள் மிக மிக ஏற்றது. எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, உடைபட்ட நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரத்துக்கு பலனுண்டு என்பதும் பொதுவான தகவல் தான். நட்சத்திரங்கள் சூட்சமங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம் மற்றவருக்கு மாறி வரும். காரணம் என்னென்னா, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான். அப்போது அதாவது உடைபட்ட நட்சத்திரங்களும் ஒருத்தருக்கு நன்மையும் செய்யும், ஒருத்தருக்கு தீமையும் செய்யும். அப்போ பொதுவான கருத்துக்களை வச்சு அப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த உடைபட்ட நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, அதோடைய தன்மை என்ன, அதோடைய பயன் என்ன, அதை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடைபட்ட நட்சத்திரங்களில் பரிகாரம் செய்யலாம், மற்ற சுப விஷயங்கள் செய்வதை தவிர்க்கலாம் என்பதும் பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.